لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن بردزبة الجافي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال به قال حدثنا إسماعيل قال حدثني مالك عن عبيد الله بن دينار عن عبد الله بن عمر أن رسول الله صلى الله عليه وسلم قال إن من الشجر شجرة لا يسقط ورقها وهي مثل المسلم حدثوني ما هي. فوقع الناس في شجر البادية في شجر البادية கிராமப்புறங்களில் உண்டான மரங்கள் في شجر البادية ووقع في نفسي أنها النخلة. எனக்கு மனசில் வந்துச்சு நபி இந்த கேள்வியை கேட்ட உடனேயே அது பேரீத்த மரம் என்று. قال அப்துல்லா ஃபஸ்தஹியைத்து, வெட்கமாக இருந்தது. பேரித்த மரம்னு சொல்லி நபி அவர்கள்கிட்ட சொல்லுவது எனக்கு வெட்கமாக இருந்தது, வெட்கப்பட்டு விட்டேன். காலு யா ரசூல் அல்லா, மற்ற சஹாபாக்கள்லாம் அல்லாஹுவின் தூதரே அக்பிர்னா பிஹா, நீங்களே சொல்லுங்கோ அது என்ன. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹியன் நஹ்லா, நான் என்ன நினச்சேனோ அதை தான் சொன்னான். கால அப்துல்லா ஃபஹத்தஸ்து அபி பிமா வகஅ ஃபீ நஃப்ஸி, எங்கள் பாவா உமர்கிட்ட சொன்னேன். நபி கேட்கும்போது பேரித்த மரம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு சொல்லலான்னு சொல்லி. ஃபகால லான் தக்கூன குல்தஹா லான் தக்கூன குல்தஹா அஹப்பு இலைய மின் அன் யகூன லீ கதா வ கதா, அதை நீ சொல்லியிருப்பது மனசில் வந்துச்சின்னு சொன்னியப்பா, அதை நீ சொல்லியிருப்பது, அதை நீ சொல்லியவனாக ஆகியிருப்பது, அஹப்பு இலைய எனக்கு ரொம்ப பிரியமானதாக இருந்திருக்கும். மின் அன் யகூன லீ கதா வ கதா, கோடி கோடி இவ்வளோ லட்சம் லட்சமான பணம் ஒட்டகம் அதுக்கு இது எல்லாத்தையும் விட இதெல்லாம் எனக்கு இருப்பதை விட என்று சொன்னான். இந்த ஹதீஸு இதுக்கு முந்தி 2 தடவை வந்திருக்கு. இப்போ 3ஆவது தடவை வந்திருக்கிறது. தலைப்புகள் என்ன, வெக்கப்படுறது என்கிற தலைப்பில் இஸ்தஹையைத்து ஃபஸ்தஹையைத்துன்னு சொல்லு. இப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வெட்கம்
ஒரு ஃபதீலத், ஒரு சிறப்பை அடைந்து கொள்வதை மட்டும் தடுத்துருச்சு. புரியுதா? இந்த வெட்கம் தஹசீலுல் ஃபதீலத்தை தடுத்துருச்சு. அப்படிதானே? ஒரு சிறப்பு கிடச்சிருக்கும். உமர் மகன் யாரும் சொல்லாத கேள்வியை சொல்லிட்டாருன்னு சொல்லி. அப்போ தஹசீலுல் இல்ம் பித்தரீக்கில் அவுலா மதுமும், தஹசீலுல் ஃபதீலத்தை அதற்காகவே வருத்தப்படும். என்னப்பா நீ வெட்கப்பட்டுட்டே, ஒரு பெரிய வாய்ப்பு உனக்கு கிடைக்காம போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தம் வருதா இல்லையா? எதன் காரணமாக? வெட்கப்பட்டதுனால. அப்போ தஹசீலுல் இல்ம் அது வெட்கத்தின் காரணமாக தடைப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது பெரிய மதுமும், வாஜிபு தர்க், வெட்கப்படவே கூடாது. ஒரு மகன் ஒரு சிறப்பை அடைவது எல்லா பெற்றோருக்கும் வரக்கூடிய சந்தோஷம்தான் அது. நம்ம பிள்ளை ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கிறான், நம்ம பிள்ளை சிறப்பாக இருக்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு மகன்களும் தன்னுடைய பெற்றோர்கள் சந்தோஷப்படுற மாதிரி நடக்கும். அதே மாதிரி தன்னுடைய உஸ்தாதுகள் சந்தோஷப்படுற மாதிரி நடக்கும். பாபு மனிஸ்தஹையா ஃபஅமரஹு பிஸ்ஸுஆல். ஒருவர் வெட்கப்பட்டார், அவர் இன்னொருவரை ஏவினார், கேள்வி கேளுங்க, எனக்கு வெட்கமாக இருக்குது, நீங்கள் கேட்டுட்டு வந்து சொல்லுங்கன்றார். இது ரெண்டாவது கட்டம். இது ஒரு கால் வெட்கம் ஒன்று அறியாமல் வந்துடுச்சு, அல்லது ஏதோ ஒரு நியாயமான காரணத்திற்காக வந்துடுச்சுன்னு சொன்னால் கூட இல்மை பாதித்து விடக்கூடாது. நேரடியாக நீ கேட்கல என்றாலும் இன்னொரு ஆளை விட்டு கேட்டாவது அதை என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். பிஹி قال حدثنا مسدد قال حدثنا عبد الله بن داود عن الأعمش عن منذر الثوري عن محمد بن الحنفية عن علي بن أبي طالب. அலி இப்னு அபூ தாலிபிடமிருந்து அவங்க மகன் முஹம்மது ரிவாய் செய்கிறான். முஹம்மது இப்னுல் ஹனஃபியா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். எப்படி நீ கேட்கலாம், முஹம்மது இப்னு அலின்னு சொல்ல வேண்டியது தானே, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் சொல்கிறீங்க, ஏன் இங்கே முஹம்மது இப்னுல் ஹனஃபியான் இருக்குது? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி ஃபாத்திமா அவங்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஹனஃபியா என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டாங்களாம். எனவே ஃபாத்திமாவுக்கு பிறக்காத பிள்ளைகளை சுட்டி காண்பிப்பதற்காக அந்த பிள்ளைகளை எல்லாம் அம்மாவோட ஜாயின் பண்ணி சொல்லுவாங்க, முஹம்மது இப்னுல் ஹனஃபியா, முஹம்மது இப்னுல் கால குந்து ரஜுலன் மஸ்தா. நான் அதிகமாக மதி வருபவனாக இருந்தேன், அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. மதி என்றால் என்ன? அதிக உணர்ச்சியினால் ஏற்படக்கூடிய ஒரு வளவளப்பான கசிவு. இந்திரியம் இல்லை, இந்திரியம் விளையாட்டுக்கு முன்னால் ஒரு வளவளப்பான ஒரு கசிவு ஏற்படும். அது உணர்ச்சி மேலீட்டினால் அல்லது ஆசை மேலீட்டினால் வரக்கூடிய ஒரு நீர், அது மஸ்தா. அதிக உணர்ச்சியினால் ஏற்படக்கூடிய கசிவு, அந்த மதி உடையவனாக நான் இருந்தேன். அமர்த்துல் மிக்தாத ஐ யஸ்அலன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக்தாத் இடத்துல சொன்னேன், இது சம்பந்தமாக மசாலா நபியிடம் கேட்டுவாங்க, ஏன்னா நான் நபியுடைய மருமகன், மாமனாட்ட போய் இது சம்மந்தமாக கேட்குறதுக்கு வெக்கமாக இருக்குது, ஆனால் மசாலா தெரியணும் எனக்கு. எனவே இன்னொரு சஹாபிட்ட சொன்னாங்க, ஐஎஸ் அலன் நபி ஃபசாலஹு, கேட்டார் அவர்.
ஃபகால நபி சொன்னார்கள், ஃபீஹில் ஒலு, இப்படி மதி வெளியான ஒலு செய்யணும்ட்டான். மதி வெளியான இந்த ஹதீஸ் இப்போ வந்திருக்குது. அடுத்து 30லையும் வரும், 41லையும் வரும். தர்ஜுமத்துல் பாபில் 2 வஸ்து இருக்குது. ஒன்று இஸ்திஹியா, ரெண்டாவது அடுத்த ஆள்கிட்ட சொல்லி கேள்வி கேட்பது. இந்த ஹதீஸில் அடுத்த ஆள்கிட்ட சொல்லி கேள்வி கேட்பதை பற்றி தான் இருக்கிறது. இஸ்திஹியாவை பற்றி உண்டான பேச்சு இல்லை. ஆனால் இந்த ஹதீஸ் இந்த இடத்துல இஸ்திஹியா இல்லை என்றாலும் இதே ஹதீஸுகள் வேறு ரிவாயத்தில் இப்படி இருக்கிறது. அடுத்து வரும் 30வது பக்கத்தில், குன்து ரஜுலன் மதான் ஃபஸ்தஹ்யைது அன் அஸ்அல ரசூலல்லாஹ் ஃபஅமர்துல் மிக்தாதன் இருக்கு. முழு ஹதீஸ் இங்கே ஷார்ட்டாக அந்த முக்கியமான கேள்வி மட்டும் தான் இருக்குது. அங்கே என்ன இருக்கிறது? ஃபஸ்தஹ்யைது அன் அஸ்அல ரசூலல்லாஹ்ன்னு இருக்கு. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்லியிருக்கிறான், கேட்டு சொல்லுங்கன்னு. சில ரிவாயத்தில் அம்மாரிடத்தில் சொன்னதாக வருகிறது, அம்மாட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி. இன்னும் சில ரிவாயத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு தானே கேட்டதாகவும் இருக்கிறது. மிக்தாதத்தை சொல்லி கேட்ட ஹதீஸும் இருக்கிறது, அம்மாரிடத்தில் கேட்க சொன்ன ஹதீஸும் இருக்கிறது, தானே கேட்டதாகவும் ஹதீஸ் இருக்கிறது. கைஃப தத்பீக், எது சரி? ஏதாவது ஒன்று தானே சரியாக இருக்கணும். இவற்றிதான் ஆரம்ப கட்டத்தில் ஹயாவின் காரணமாக மிக்தாது அம்மாரிடத்து 2 பேர்ட்டையும் சொல்லியிருந்தாங்களாம். மிக்தாதுட்டையும் சொன்னாங்க, அம்மார்ட்டையும் சொன்னாங்க. மிக்தாது கேட்கும்போது அம்மாரும் அந்த மஜ்லிஸில் இருக்கிறார். அப்போ கேட்க வேண்டிய கேள்வி மிக்தாது கேட்டுட்டார். எனவே 2 பேருக்கும் அந்த செய்தி கிடச்சி போச்சு. அதனால் மிக்தாதும் நபி சொன்னாங்கன்னு சொல்லுவார், அம்மாரும் நபி சொன்னாங்கன்னு சொல்லுவார். அப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்கன்னு இருக்கிறது. அது ஹக்கீக்கத்தின் அடிப்படையில் அல்ல, மஜாஸின் அடிப்படையில். ஏன் சார்பாக யாராவது ஒரு ஆளை விட்டு நான் கேட்டுட்டா நபியிடம் நான் கேட்டேன்னு சொல்லலாம். இது மஜாசன். நிறைய பேச்சு மஜாஸில் தான் இருக்கிறது. இந்த ஊட யாரப்பா கட்டினா? நான் தாங்க கட்டினேன். இவரா கட்டினாரு? கொத்தனார் மேஸ்திரி அதுக்குன்னு இருக்கிறாங்க. ஆனால் அசல் நபர் இவர் தானே. மிக்தாது கேட்டாலும் யார் கேட்டால் மாதிரி தான், அலி கேட்டால் மாதிரி தான். அம்மார் கேட்டாலும். எனவே மற்றவங்க கேட்டதை செய்தி ஜனங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி நபியிடம் கேட்டேன் என்று சொல்வது இருக்கிறது. இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? மதியின் காரணமாக குளிப்பு கடமையாகாது. முத்துஃபாவின் காரணமாக குளிப்பு கடமையாகிற மாதிரி மதியின் காரணமாக குளிப்பு. அதே நேரத்தில் மதி அசுத்தம். எப்படி பீஷாப் அசுத்தமோ அதே மாதிரி மதியும் அசுத்தம். பொது செஞ்சால் போதும். அந்த மதி கையில் பட்டுருந்துச்சுன்னா அந்த இடத்தையும் கழுவித்தான் ஆகணும். மூத்திரம் பட்டுருந்தால் எப்படி கழுவணுமோ அதே மாதிரி அந்த கசிவு இருக்கிறத கையில் அந்த ஈரம் பட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த இடத்த என்ன செஞ்சாகணும்? கழுவி ஆகணும். பாபு திக்ரில் இல்மி வல் ஃபுத்தியா ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசலில் அமர்ந்து இல்மை கற்பது, இல்மை கற்றுக் கொடுப்பது, யாராவது கேள்வி கேட்டால் ஃபத்வா கொடுப்பது, இது சம்பந்தமாக உள்ள பாடம். மேலே உள்ள பாடமும் சவால் தான், இப்போ உள்ள பாடமும் சவால் தான். எனவே ரபுத்து வந்துருச்சு. எதுக்கு இந்த தலைப்பை போடணும்? எனக்கட்டு திக்ருல் இல்மி வல் ஃபுத்தியா ஃபில் மஸ்ஜித். முத்தலக்கன் பள்ளிவாசலில் ரஃபவு சவுத்து தடை, சத்தம் போடக்கூடாது.
சந்தேகம் வருது, பள்ளிவாசலில் உட்காந்து ஃபத்வா கொடுக்கலாமா, இல்மி முதாக்கரா முத்தாலா பாடங்கள் நடத்தலாமா, இதன் காரணமாக சவுண்டு வருமே, எனவே இது கூடாது போல் தெரிகிறதுன்னு சொல்லி அந்த சந்தேகத்தை நீக்குவதற்காகத்தான் இல்மு சம்பந்தமான பேச்சு பேசுவதனால் ஏற்படக்கூடிய சவுண்டோ அல்லது மார்க்க தீர்ப்பு அளிப்பதனால் பேசக்கூடிய சவுண்டோ தொழக்கூடிய யாருக்கும் ஹிலல் இல்லைன்னு சொன்னால் தாராளமாக கொடுக்கலாம். உலக ரீதியில் உட்காந்து கதை அழுக்கிறது, சிரிக்கிறது, கூத்தடிக்கிறது அதுதான் தடையை தவிர மார்க்க ரீதியில் உட்காந்து பேசுவது முக்கியமான ஷர்த் என்ன, தொழுது கொண்டு இருப்பவர்களுக்கு ஹிலல் வரக்கூடாது, அதுதான். எனவே பள்ளிவாசலில் மதரசா நடத்தலாம், பாடங்கள் நடத்தலாம். ஆனால் வக்ஃபு பள்ளிவாசலுடைய தொழுகைக்காக குறிப்பாக்கப்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் மதரசாக்கள் நடத்துவது கூடாது. அதாவது கூலிகள் பெற்று நசா நடத்துவது கூடாது. பள்ளிவாசலில் நிறைய இடங்கள்ல மதரசா நடத்துகிறாங்க, வக்ஃபு சொல்லக்கூடாது. அது நல்ல விஷயந்தான், எதுக்கு வக்ஃபு செய்யப்பட்டதோ அதை தான் நடத்தணும். பிஹி قال حدثنا قتيبة بن سعيد قال حدثنا الليث بن سعد قال حدثنا نافع مولى عبد الله بن عمر ابن الخطاب عن عبد الله بن عمر أن رجلا قام في المسجد فقال يا رسول الله من أين تأمرنا أن نهل من أين تأمرنا أن نهل. ஒரு தடவை பள்ளிவாசலில் ஒரு தோழர் எழுந்து நின்றார். ஒரு மனிதர் கேள்வி கேட்டார், மின் ஐன தஅமுருனா அன் நுஹில்ல, நாங்கள் எந்த இடத்துல இஹ்ராம் கட்டணும் என்று கட்டளை இடுறீங்க? உம்ராவுக்கு போகிறதா இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தாலும் இஹ்ராம் எங்கே கட்டணும்? ஃபகால ரசூலுல்லாஹ் யுஹில்லு அஹ்லுல் மதீனா மின் தில் ஹுலைஃபா, மதீனாவிலேருந்து வரக்கூடியவங்க தில் ஹுலைஃபாவில் இஹ்ராம் கட்டிக்கிட்டு ஹஜ்ஜுக்கு போகணும். யுஹில்லு அஹ்லு ஷாம் மினல் ஜுஹ்ஃபா, சிரியா ஷாமுலேருந்து வரக்கூடியவங்க ஜுஹ்ஃபாவில் இஹ்ராம் கட்டணும். இதெல்லாம் அவங்க மக்காவுக்கு வரும்போது உள்ள முக்கியமான பாதை. இந்த பாதையை கடந்துட்டால் இஹ்ராம் இல்லாமல் வந்தால் குற்றம். யுஹில்லு அஹ்லு நஜிதின் மின் கர்ன், நஜிதிலேருந்து வரக்கூடியவர்கள் கர்னில் இஹ்ராம் கட்டணும். வகால இப்னு உமர் யஸுமூன அன்ன ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால வ யுஹில்லு அஹ்லுல் யமன் மின் யலம்லம். மக்கள்லாம் நினைக்கிறாங்க நபி அவர்கள் சொன்னாங்கன்று யமன்காரங்க யலம்லம்லேருந்து இஹ்ராம் கட்டணும்னு. குறுக்கால போந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. ஒரு மனிதர் கேட்டார், அந்த மஜ்லிஸில் நானும் இருந்தேன், நபி அவர்கள் இந்த 3 இடத்தை தான் சொன்னாங்க, அஹ்லுல் மதீனா, அஹ்லு ஷாம், அஹ்லு நஜித். ஆனால் எதுவும் சில பேர் நினைக்கிறாங்க நபி அவர்கள் சொன்னாங்கன்று யுஹில்லு அஹ்லுல் யமன் மின் யலம்லம். வகான இப்னு உமர் யகூல், ஆனால் அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்லி கொண்டு இருந்தாங்களாம், லம் அஃப்கஹு ஹாதிஹி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயத்தை யலம்லம்ல இந்த யமன்காரங்க இஹ்ராம் கட்டணுங்கிற விஷயம் எனக்கு தெரியாது, நாலாம் நபியிடமிருந்து என்ன செய்யலை, கேட்கலை என்று சொல்லியிருக்கிறார்.
முதாபகத்தன் தர்ஜுமா என்ன? அன்ன ரஜுலன் காம ஃபில் மஸ்ஜித் கால யா ரசூலல்லாஹ் மின். அப்போ பள்ளிவாசலில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, மசாலாவை தெரிஞ்சிருக்கிறாங்க, நபியும் ஃபத்வா கொடுத்துருக்குறாங்க. இப்போ 25வது பக்கத்தில் வந்திருக்குது. அடுத்து மவாக்கீத்துல் ஹஜ் வல் உம்ராங்கிற பாடம் 206 வரும். அடுத்து 206 தலைப்பை மாற்றி வந்திருக்கோம். 207 வந்திருக்கு, 1091 வந்திருக்கிறது. மருசா நடத்தக்கூடியவங்க மருசாவுடைய கட்டடங்களில் உட்காந்து கூலிலாம் வாங்கலாம், அது பிரச்சனை வேறு. பள்ளிவாசலில் உக்காந்துக்கிட்டு பாடம் நடத்துறதுக்கு கூலி வாங்கக்கூடாது, ஃப்ரீயாக தான் செய்யணும். எப்படி? மக்தபு நடத்துறதுன்னு சொன்னால் எப்படி? பள்ளிவாசம் உள்ளால, பள்ளிவாசல்னா பள்ளிவாசம் உள்ளால கால் வாரது கூடாது தான், வெளியே தான் கொண்டு வரணும். பள்ளிவாசல் அது வக்ஃபு எதற்காக? தொழுகைக்காக. இபாதத்துங்கிற முறையில் எதையும் செய்யலாம். அந்த இல்மும் அந்த திலாவத்து அந்த தாலீமும் இபாதத்துங்கிற முறையில் இருந்தால் தாராளமாக கூடும். உஜ்ரத்துங்கிற முறையில் இருந்தால் கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பாபு மன் அஜாப சாயில பி அக்தர மிம்மா சால. வினவப்பட்டதை விட விரிவாக பதில் சொல்லுது. கேட்குற கேள்வி ஒன்று, அந்த ஒன்றுக்கும் சொல்லிட்டு கேட்காத கேள்விக்கும் பதில் சொல்லுவது. கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணுமா? பாபு மன் அஜாப சாயில பி அக்தர மிம்மா சால. கேள்வி கேட்பவருக்கு பதில் கொடுத்தார் எதை கேட்டாரோ அதை விட கூடுதலாக. அவர் ஒரு கேள்வி கேட்டார், இங்கே 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இது கூடுமாண்டா கூடும். எதுக்கு இந்த தலைப்புண்டா, மின் ஹஸ்னி இஸ்லாமில் மரி தர்க்குஹு மாலாயானின்னு ஒரு ஹதீஸ். தேவையில்லாததை விட்டுடணும், நல்ல இஸ்லாத்துக்கு அடையாளம். எது தேவையோ அதை பேசணும், எது தேவையோ அதை செய்யணும், எது தேவையில்லையோ அதை விட்டுடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவர் கேட்டது ஒன்று, நீங்கள் கேட்டதை விட கூடுதலாக சொல்லியிருக்கிறீங்களே, அது மின் ஹஸ்னி இஸ்லாமில் மரிங்கிற ஹதீஸுக்கு விரோதமாக தெரியுதுன்னு சொன்னால், அந்த மாலா யானி இருக்கிறதே அதன் காரணமாக எந்த ஃபாயிதாவும் இல்லைண்டா விட்டுடும் மாலா யானி. ஆனால் அதில் ஃபாயிதா இருக்குகிறதுன்னு சொன்னால் மாலா யானியுடைய பட்டியலில் அது வராது. به قال حدثنا آدم قال حدثنا ابن أبي ذئب عن نافع عن ابن عمر عن النبي صلى الله عليه وسلم قال عن الزهري عن سالم عن ابن عمر عن النبي صلى الله عليه وسلم أن رجلا سأله ما يلبس المحرم. எஹ்ராம் கட்டியிருப்பவர் எதை அணியணும்? ஒரு மனிதர் கேட்டார் நபியிடம். இதான் கேள்வி, ஒரு கேள்வி தான். மா யல்பஸுல் முஹ்ரிமு ஃபகால லா யல்பஸுல் கமீஸ வலல் இமாமத வல சராவீல வலல் புர்னுஸ வலா தௌபன் மஸ்ஸஹுல் வர்ஸ் அவி ஜாஃபரான். கமீஸை அணியக்கூடாது, இமாமத்தை அணியக்கூடாது, சராவீலை அணியக்கூடாது, புர்னுஸ் தொப்பியை அணியக்கூடாது, வருசு எதை தொட்டதோ அப்படிப்பட்ட சாயம் போட்ட ஆடைன்னு சொல்லிட்டேன், சாயம் போட்ட ஆடையை அணியக்கூடாது, ஜாஃபரான் குங்குமப்பு பூசிய ஆடையை அணியக்கூடாது, இதெல்லாம் அணியக்கூடாதுன்னு சொல்கிறேன். இது அல்லாததை அணிஞ்சிக்கணும்.
முடிஞ்சு போச்சு கேள்விக்கு பதில். அப்படித்தானே? எதை அணியணும்னு கேட்டார். நபி ஷார்ட்டாக அணியக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பயிலம் எஜிதின் நாளைன், காலணியை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் காலில் போடுறதுக்கு செருப்பு. ஃபல் எல்பஸில் ஹுஃபைன், 2 காலுறைகளை அணிந்து கொள்ளவும், வல் யக்தஹுமா, அந்த 2ஐயும் துண்டித்து விடவும், அந்த ஹுஃபைனை ஹத்தா யகூனா தஹத்தல் காபைன், கணுக்காலுக்கு கீழே வருகின்ற அளவுக்கு செருப்பு தான் போடணும். ஆனால் காலுடைய மேல் பாகத்தை மூடுகின்ற மாதிரி ஷூ, ஹுஃபு, மோசா, காலுறை இதெல்லாம் அணியக்கூடாது. வேறு கிடைக்கல, செருப்பு இல்லை, அப்போ என்ன செய்யணும்னா அந்த காலுறையை இந்த காலுறை இந்த விரல்லேருந்து இந்த விரல்லேருந்து இங்கே வரைக்கும் இருக்கும். இந்த கரண்டையில் இருக்கக்கூடிய கெண்டையில் இருக்கக்கூடியதை கிழித்து இந்த கணுக்காலுக்கு கீழால் கொண்டு வந்துடணும். கணுக்கால் வெளியே தெரிகிற மாதிரி இந்த மேல் பாதி தெரியணும். புரியுதா? ஃபஇன்லம் யஜிதின் நஅலைன் ஃபல் எல்பஸில் ஹுஃபைன் என்பது தான் தர்ஜுமத்துல் பாபுக்கு உண்டான முத்தாபக்கத். அவர் கேட்டது மா எல்பஸில் செருப்பெல்லாம் வராது. ஆனால் நபி சொல்லியிருக்கிறாங்க, இதையும் தெரிஞ்சுக்கணும்ப்பா, காலில் போடக்கூடிய காலில் அணியக்கூடியது அணிலாம் என்னான்னு சொல்லி. புர்னுஸ் என்பது தலையோடு தலையாக ஒட்டி இருக்கக்கூடிய தொப்பி. சௌபு ரஸிஹி முல்தஸகுன் ஃபீஹி, அப்படியே நட்டுக்கிட்டு நிற்கிற தொப்பி வராது. நல்ல தொப்பி தலையில் என்ன செஞ்சிருக்கேன், அழிந்திருக்கிறது. கிதாபுல் இல்முடைய கடைசி பாடம். கிதாபுல் இல்மு முடிஞ்சு ஆரம்பத்தில் ஜியாதத்துல் இல்மை பற்றி, கடைசி பாடம் பாபு மன் அஜாப சாயில் பி அக்தர மிம்மா சாலோ. ஜியாதத்தினுடைய துவா இருந்துச்சு. இங்கே ஜியாதத்துல் இல்மை பற்றி பேசியிருக்கிறாங்க. இதை பராஅத்துல் இஹ்திதாம்னு சொல்லுவாங்க. பராஅத்துல் இஸ்திஹ்லால்னு ஒன்று இருக்குது. கிதாபை திறந்த உடனேயே முதல் பேஜிலேயே இது எந்த ஃபன்னுடைய கிதாபு அப்படின்னு சொல்லி ஹம்து ஸலவாத்திலேயே தெரிஞ்சுக்கலாம், அல்லது அதனுடைய முதலுடைய ஹதீஸு, ஆரம்ப ஹதீஸை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இது பராஅத்துல் இஹ்திதாம். பராஅத்துல் இஹ்திதாம்னா முடிய போகுது என்பன போன்ற வார்த்தைகள் வரணும். வல் யக்தஹுமா, கடைசியில் வரும் வல் யக்தஹுமா, துண்டித்து விடணும். கிதாபுல் இல்மு துண்டிப்பாயிடுச்சு, கட்டாயிடுச்சு. இமாம் புகாரி இதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஆரம்பிக்கும் போதும் பராஅத்துல் இஸ்திஹ்லால் இருக்கும், முடிக்கும் போதும் இஹ்திதாம் இருக்கும். இங்கே முடிய போகுதுங்கிற வார்த்தை எது சொல்லுது? வல் யக்தஹுமா ஹத்தா யகூனா தஹத்தல் காபைன். அப்போ கிதாபுல் இல்மு இப்போ கிதாபுல் இல்மு இப்போ கத்தமாகிறது. அடுத்த கிதாப் ஆரம்பமாகிறது. ஏதோ ஒவ்வொரு நபர்களும்
தங்களுடைய கத்தமையை நினச்சி பார்க்கணுங்கிறாங்க. இந்த பாடம் ஆரம்பித்தோம், இந்த பாடம் ஆரம்பித்தது கத்தமாயிடுச்சு. நமக்கும் ஒரு கட்டம் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையும் கட்டமாக ஆகும். இன்னும் ரொம்ப பொருத்தம், எஹ்ராமுடைய ஆடையை கொண்டு முடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் இந்த உலகத்திலிருந்து போகும்போது நீங்களாக உடுத்த முடியாது. கஃபன் ஆடையை உங்களுக்கு உடுத்துவாங்க. அதுவும் இந்த மாதிரி தையல் இல்லாத ஆடைத்தான். ஆகவே நம்முடைய ஹயாத்துடைய கடைசி கட்டத்தை அல்லாஹ் நம்மளை ஆட்சிக்கிடுவான், அதுக்கு தயாராக இருக்கணும் என்பதை இங்கே சிந்தனையில் கொண்டு வரணும்னு சொல்லி பெரிய மனிதர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அலம் பிஸ்ஸவாப். இன்ஷா அல்லாஹ் தஆலா அடுத்த பாடம் கிதாபுல் உலூ. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.